எஸ் ஆர்ஆர் மேட்சையும் தோத்துட்டோம் தான். ஆனா இந்த தோல்வி வந்து சிஎஸ்கேக்கு ரொம்பவே தேவையான தோல்வி. இந்த தோல்வியில சிஎஸ்கே சைட்ல இருந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச்ல இருந்து என்னென்ன பாசிட்டிவ்ஸ் சிஎஸ்கே வந்து அடுத்த மேட்சுக்கு வந்து கேரி த்ரூ பண்ணணும் அண்ட் என்னென்ன நெகட்டிவ்ஸ் வந்து சிஎஸ்கே தட்டி விட்டு மாத்த பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்ப்போம். முக்கியமா நெகட்டிவ்ஸ் சொல்லும் போது ஆஷ் அண்ட் ஜடேஜா இந்த வருஷம் ஒரு பெரிய ஸ்கேமை வந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால பரவலான கருத்து இருக்கு. உண்மையிலேயே ஆஷ் அண்ட் ஜடேஜா நினைச்ச அளவுக்கு பண்ண மாட்டாங்களா, அவங்க பண்ணுவாங்களா அடுத்தடுத்த மேட்சஸ்ல அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அப்படியே லைக் கொடுத்துருங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னதான் இந்த மேட்ச் நம்ம தோத்து இருந்தாலும் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா கேவலமா தோத்தோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்ல. நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு சிஎஸ்கே கிட்ட இருந்து. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பாக்குறப்ப உண்மையிலேயே வந்து ஹாப்பியா தான் இருந்துச்சு. என்னதான் மேட்ச் வந்து நம்ம தோத்து இருந்தாலும் டீம் வந்து அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் வந்து தப்பாகுதோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் ஓவர் 10 அந்த கேட்சை பிடிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். பவர் பிளேல கலீல் அகமது கூட இன்னொரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ஆஷ் அப்படி கேவலமா பவுலிங் போடாம இருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ராகுல் திரிபாதி வந்து கையை ஆட்டி ஆட்டி பேட்டிங் ஆடாம நேரா வந்து பாலை வந்து டைம் பண்ணியிருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க நெகட்டிவ்ஸ்மே இருக்கு. ஃபர்ஸ்ட் மெயினா டாப் 3 நெகட்டிவ்ஸ் என்ன சோசியல் மீடியால ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லாஸுக்கு அப்புறம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி திரிபாதியோட பிலோ ஆவரேஜ் பேட்டிங். எஸ் ரச்சின் ரவீந்திரா இனிஷியலா அவுட் ஆயிட்டாரு. பட் இன்னொரு சைடு பேட்ல பால வாங்க மாட்டாரு. லைக் அவர் வந்து மிடில் பண்ணதே வந்து ஏதோ 2-3 பாலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ஆடினதுல. சீசன் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி திரிபாதி மேல நிறைய ஹோப்ஸ் வந்து இருந்துச்சு. சிஎஸ்கே ஒரு மேல நம்பிக்கை வச்சு ஓப்பனிங்லாம் வந்து இறக்குறாங்க. ஆனா திரிபாதி அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தெரியல. பால் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னமோ மூவ்மெண்ட்லாம் வந்து பண்றாரு. அதுக்கப்புறம் எல்லா பாலையும் ஃபைன் லெக் மேல தான் வந்து அடிக்க பாக்குறாரு. பவர் பிளே பேட்டிங் கிளியரா தெரியுது, ரொம்பவே மோசம். இதை வந்து கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஸ்டெப்ஸ் எடுத்து ஆகணும். இன்னும் திரிபாதி வந்து நம்பிக்கிட்டு இருக்க போறாங்களா இல்ல மூவ் ஆன் ஆக போறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம தளபதி சர் ரவீந்திர ஜடேஜா 2023 நம்மளுக்காண்டி கப்பு வாங்கி தந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்துக்காண்டி இவரை எதுவுமே சொல்ல முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கதறாங்க. 18 crore ரிட்டென்ஷனுக்கு ஜட்டு ஜஸ்டிஃபை பண்றாரா? எஸ் இந்த மேட்ச்ல ஜட்டு கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் என்னன்னா அவரோட பவுலிங். திருப்பியும் வந்து ஜடேஜா அவரோட பழைய பவுலிங் வந்து போட்ட மாதிரி இருந்துச்சு. லைக் 2 ஓவர் 10 ரன்னு 1 விக்கெட். அதுக்கு பதில் தளபதி பேட்டிங்ல இன்டென்ட்டே வந்து இல்லாத மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. லைக் லாஃப்டட் ஷாட் ஆட தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜட்டுவை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். ரிக்வயர்ட் ரேட் ஒரு பக்கம் பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த டைம்ல ஜட்டு வந்து ஏதோ ஒரு லாஃப்டட் ஷாட் அடிச்சு ஒரு 6 ஒரு 4 கண்டினியூஸா வந்து எடுத்துட்டு இருந்திருந்தாருன்னா அட்லீஸ்ட் லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் பிரஷர் கம்மியா இருந்திருக்கும். லாஸ்ட் ஓவர்ல 20 ரன்ஸ் பதிலா 10 ரன்ஸ் அடிக்கிற மாதிரி நிலைமை கூட வந்திருக்கலாம். பட் ஜட்டு ஏன் அதை வந்து பண்ணல? அவர் ஏன் அவ்வளோ ஷெல்லு குள்ள போய் ஆடிட்டு இருந்தாரு? லைக் ஓகே ஒரு 10 பால் ஆடிட்ட அப்புறம்னாச்சும் ட்ரை பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு கோவம் ஜட்டு மேல கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கு. அடுத்ததா ஆஷ்னா, நான் இது வந்து சத்தியமா எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஷ்னாவோட இந்த மிட் லெவலான பவுலிங்கை நான் எதிர்பார்க்கல. அண்ட் ஆல்சோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்படி ஆஷ்னா வந்து அடிப்பாங்க அப்படின்றது நான் எதிர்பார்க்கல. மெஜாரிட்டி ஆஃப் த சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு என்ன ஃபீலிங்னா ஆஷை தூக்கிட்டு வேற ஏதாவது ஒரு பவர் பிளேல பவுலிங் போடக்கூடிய ஒரு நல்ல பவுலர் வந்து எடுத்துட்டு வரலாமே. சும்மா ஆஷ் தமிழ்நாடு பிளேயரு ஹோம் கம்மிங் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்ப அவரை பெஞ்சில் உட்கார வைக்கனாச்சும் ருத்துராஜ்னால முடியுமா? ருத்துரு கிட்ட அந்த பவர் இருக்கா? ஆஷ் வந்து பெஞ்சில் உட்கார வைக்க விடுவாங்களா மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வந்து எழும்புது. எஸ் எல்லாமே வேலிடான பாயிண்ட்ஸா தான் இருக்கு. சேப்பாக் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, டர்ன் ஆகுது. இத்தனை ஸ்பின்னர்ஸ் ஆடணும்னாலும் பரவாயில்ல, அப்படியும் இல்ல. அப்புறம் எதுக்கு இத்தனை ஸ்பின்னர்ஸ் மேல இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்? ஆல்ரெடி 100 அகமது 10 கோடி கொடுத்தாச்சு. எதுக்கு ஆக்ஷன்ல ஆஷுக்கு 10 கோடி? அந்த 10 கோடி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் உட்கார வைக்காம நம்ம வந்து ஆடிட்டு இருக்கோமா? ஏன் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி கேள்விகள் தான் வந்து எல்லார் ஃபேன்ஸ் மனசுலயுமே வந்து இருக்கு. இப்ப சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க? அகைன் அண்ட் அகைன் ஆஷோடயே வந்து போறாங்களா இல்ல மூவ் ஆன் ஆக போறாங்களா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதான் இந்த மேட்ச்ல சிஎஸ்கே இருந்த டாப் நெகட்டிவ்ஸ். அண்ட் அடுத்த மேட்ச்ல இந்த ஏரியாஸ் தான் வந்து சிஎஸ்கே ரெக்டிஃபை பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கலாம்.